வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். மணிப்பூர் மாநிலம் முழுவதும் ஆங்காங்கே போராட்டமும் வன்முறையும் வெடித்துள்ளதால் பரபரப்பு. சிரிபா மாவட்டத்தில் மெய்தி இன குழந்தைகள், பெண்கள் என 6 பேர் கொல்லப்பட்டதை அடுத்து வெடித்தது வன்முறை. மணிப்பூர் மாநிலத்தில் மீண்டும் பல இடங்களில் வன்முறைகள் அரங்கேறி வருவதாக பரபரப்பு. முதலமைச்சர் பிரேம் சிங் மற்றும் அமைச்சர்களின் வீடுகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதால் பதற்றம். மணிப்பூரில் 6 மாவட்டங்களில் ஆயுத படைகளுக்கு சிறப்பு அதிகாரம் வழங்கும் சட்டம் அமல். மெய்தி இன மக்கள் படுகொலையை கண்டித்து போராட்டம் வெடித்துள்ள நிலையில் மத்திய அரசு நடவடிக்கை. மணிப்பூரில் 7 மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு இணையதள சேவை முடக்கம். வன்முறையை தடுக்க அம்மாநில அரசு நடவடிக்கை. மூன்று நாடுகள் சுற்றுப்பயணத்தின் முதல் கட்டமாக நைஜீரியா சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு. இந்திய வம்சாவளியினரின் வரவேற்பு திக்குமுக்காட செய்ததாக பிரதமர் எக்ஸ் தளத்தில் பதிவு. சென்னை கிண்டி கலைஞர் பன்னோக்கு அரசு மருத்துவமனையில் ஏற்பட்ட மின்தடை சீரானது. கேபிள்களில் ஏற்பட்ட தீ விபத்தால் மின் விநியோகம் தடைப்பட்டதாக தகவல். மின்தடையால் சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் உள்ளோருக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அவசர சிகிச்சை பிரிவுக்கு தனி ஜெனரேட்டர் மூலம் மின்சாரம் வழங்கப்படுவதாக சுகாதாரத்துறை செயலாளர் சுப்ரியா சாஹூ தகவல். சென்னை கிண்டி கலைஞர் உயர் சிறப்பு மருத்துவமனையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு. மின்தடை ஏற்பட்டு சீரான நிலையில் நோயாளிகள் நிலை குறித்து கேட்டறிந்ததாக தகவல். தெலுங்கர்கள் குறித்து சர்ச்சையாக பேசிய விவகாரத்தில் நடிகை கஸ்தூரி கைது. தலைமறைவாக இருந்த கஸ்தூரியை ஹைதராபாத்தில் வைத்து கைது செய்தது சென்னை போலீஸ். சென்னையில் வீட்டில் எலி மருந்து நெடியால் 2 குழந்தைகள் பலியான சம்பவம். தியாகராய நகரில் உள்ள பூச்சிக்கொல்லி நிறுவனத்திற்கு அதிகாரிகள் சீல். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக கொட்டி தீர்த்த மழை. ஆங்காங்கே சாலைகளில் வெள்ள நீர் தேங்கியதால் பொதுமக்கள் அவதி. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக குற்றாலம் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு. பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிப்பு. தொடர் கனமழையால் நாகை மாவட்ட கீழ்வேளூரில் அறுவடைக்கு தயாராக இருந்த 100 ஏக்கர் குறுவை நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை. மழையால் சென்னை புறநகர் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல். பூவிருந்தவல்லி மதுரவாயல் சாலையில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் அணிவகுத்து நின்ற வாகனங்களால் மக்கள் அவதி.
ஈரோடு மாவட்டம் முழுவதும் கொட்டி தீர்த்த கனமழை. தாழ்வான பகுதிகளில் குளம் போல் மழைநீர் தேங்கியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. திருப்பூர் மாவட்டம் உடுமலை திருமூர்த்திமலை பஞ்சலிங்க அருவியின் நீர்பிடிப்பு பகுதியில் தொடர் மழை. பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க தடை விதிப்பு. தொடர் கனமழை காரணமாக திருத்தணி ரயில்வே சுரங்க பாதையில் குளம் போல் தேங்கிய மழைநீர். வாகன ஓட்டிகள் வெள்ள நீரில் தத்தளித்தபடி சென்ற அவலம். நெல்லை அலங்கார் திரையரங்கில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம். விசாரணையில் தென்மண்டல தீவிரவாத தடுப்பு பிரிவு மற்றும் கியூ பிரிவு போலீசார் இறங்கியுள்ளதாக தகவல். அமரன் படம் ஓடிய நெல்லை அலங்கார் திரையரங்கில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம். 3 தனிப்படைகள் அமைத்து காவல்துறையினர் விசாரணை. அமரன் பட விவகாரத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படாமல் தடுக்க நடவடிக்கை எடுப்போம். பல்லடத்தில் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் பேட்டி. அது செய்திகள் துறையின் சார்பில் எடுப்பதற்கு ஒரு நடவடிக்கை இல்லை. பேச்சுவார்த்தைகள் போராட்டங்கள் அது அந்தந்த சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிற வகையில் அந்தந்த பகுதியில் காவல்துறை மாவட்ட நிர்வாகம் இணைந்து செயல்படும். வாக்கு வங்கி அரசியலுக்காக அடிப்படைவாதிகளின் வெறியாட்டத்தை அனுமதிக்கக்கூடாது. நெல்லையில் அமரன் படம் திரையிடப்பட்ட திரையரங்கம் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவத்திற்கு பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கண்டனம். இந்தியா என்பதை விட பாரத் என்று அழைப்பதே மேலானது. ஐரோப்பியர்கள்தான் இந்தியா என்று அழைப்பதாகவும் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் RN ரவி பேச்சு. இந்தியாவை பாரத் என்று அழைக்க வேண்டும் என ஆளுநர் கூறுவது அவரை பாஜக தலைவர் என்பதை காட்டுகிறது. செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் விமர்சனம். சென்னை கடற்கரை தாம்பரம் இடையிலான புறநகர் மின்சார ரயில் சேவை இன்று காலை 7 மணி முதல் பிற்பகல் 5 மணி வரை ரத்து. தாம்பரம் ரயில்வே பணிமனையில் நடைபெற உள்ள பராமரிப்பு பணிகள் காரணமாக ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு. தாம்பரம் வேளச்சேரி பிரதான சாலை குண்டும் குழியுமாக மாறியுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் கண்டுகொள்ளாத மாநகராட்சி நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கண்டனம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் வாக்குச்சாவடி முகவர்கள் நியமிப்பதில் திமுகவின் இரு கோஷ்டிகளுக்கு இடையே மோதல். சட்டமன்ற உறுப்பினர் ஒன்றிய செயலாளர் ஆதரவாளர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் கடலில் குளித்தபோது அலையில் சிக்கி 2 இளைஞர்கள் மாயம். கடல் சீற்றமாக இருந்ததை அறியாமல் குளிக்க சென்றதால் நிகழ்ந்த விபரீதம். கிருஷ்ணகிரி மாவட்டம் பாகலூர் அடுத்த சூடாபுரம் கிராமத்தில் வீட்டின் முன்பு விளையாடிக் கொண்டிருந்த 5 வயது சிறுவன் மாயம். பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் தீவிர விசாரணை.
தேனி மாவட்டம் வீரபாண்டி மதுபோதையில் வாக்கி டாக்கியுடன் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போலீஸ் சிபிசிஐடி. ஆட்டோ ஓட்டுநர் அளித்த தகவலின் பேரில் தட்டி தூக்கிய ஒரிஜினல் போலீஸ். சேலம் மாவட்டம் மேட்டூர் காடையாம்பட்டி கூட்டு குடிநீர் திட்ட ராட்சத குழாயில் உடைப்பு. பல ஆயிரம் லிட்டர் தண்ணீர் சாலையில் வீணாக சென்று கொண்டிருப்பதை தடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. நவம்பர் 27 முதல் 30ஆம் தேதி வரை 4 நாட்கள் பயணமாக தமிழகம் வருகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. உதகை மற்றும் திருவாரூரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளதாக தகவல். மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் தேர்தல் பிரச்சாரத்தில் தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக பாஜக காங்கிரசார் பரஸ்பர புகார். ஜே.பி. நட்டா மற்றும் மல்லிகார்ஜுன கார்கேவிடம் விளக்கம் கேட்டு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ். ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பேசிக் கொண்டிருப்பதால் பிரதமர் மோடிக்கு மெமரி லாஸ் பிரச்சினை. மகாராஷ்டிரா தேர்தல் பிரச்சாரத்தில் ராகுல் காந்தி விமர்சனம். உத்தரப்பிரதேசத்தில் மருத்துவமனை தீ விபத்தில் பச்சிளங்குழந்தைகள் இறந்தது குறித்து விசாரணை நடத்த காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தல். யோகி ஆதித்யநாத் அரசின் அலட்சியங்கள் தொடர்வதாகவும் குற்றச்சாட்டு. மகாராஷ்டிர முன்னாள் அமைச்சர் பாபா சித்திக் கொலை வழக்கில் 24வது நபர் கைது. கொலையாளிகளுக்கு போக்குவரத்து செய்து கொடுத்ததாக நடவடிக்கை. லடாக் யூனியன் பிரதேசத்தில் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் 4G இணைய சேவை. தேசிய பாதுகாப்பு மற்றும் பிராந்திய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என ராணுவ அதிகாரிகள் கருத்து. ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் ஹைட்ரஜன் ரயில் பயன்பாட்டிற்கு வரும். டீசல் மின்சாரத்திற்கு மாற்றாக பசுமை வழியில் இந்த வகை ரயில் இருக்கும் என ICF அதிகாரிகள் தகவல். சபரிமலையில் ஆன்லைன் முன்பதிவுகளின் எண்ணிக்கையை மேலும் அதிகரிப்பது குறித்து பரிசீலனை. கூட்டத்தை பொறுத்து முடிவெடுக்கப்படும் என கேரள அரசு தகவல். புதுச்சேரியில் கல்லூரி மாணவர்களுக்கும் விரைவில் இலவச சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு. பேருந்துல போறாங்க. கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் எங்களுக்கும் வேணும், தனியா வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அது அரசினுடைய பரிசீலனை இருந்துகிட்டு இருக்கு. அதுவும் வெகு விரைவாக அதை ஏற்பாடு செய்து நம்முடைய மாணவர்களுக்கு கொடுப்பதற்கு நாம் தயாராக இருக்கு. டொனால்டு டிரம்பை கொலை செய்வதற்கு தங்கள் தரப்பில் எந்த திட்டமும் தீட்டப்படவில்லை. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் நிர்வாகத்திடம் விளக்கம் அளித்தது ஈரான் அரசாங்கம். அமெரிக்க அரசு பணிகளில் மிகப்பெரிய அளவில் ஆட்குறைப்பு நடத்த திட்டமிட்டுள்ளதாக செயல்திறன் குழு தலைவர் விவேக் ராமசாமி அறிவிப்பு. நாட்டை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்ல இந்த நடவடிக்கை அவசியம் என புளோரிடாவில் பேட்டி. இலங்கைக்கான புதிய பிரதமர் மற்றும் அமைச்சரவையை நாளை அறிவிக்கிறார் அதிபர் அனுரகுமார திசநாயக்க. தேசிய மக்கள் சக்தி கட்சி வெற்றி பெற்றதை அடுத்து புதிய அமைச்சரவை பதவியேற்பு. ஜார்ஜியாவில் தலைமை தேர்தல் ஆணையர் கருப்பு மை வீச்சு. தேர்தலில் முறைகேடு நடந்துள்ளதாக போராட்டம் நடைபெற்ற நிலையில் எதிர்க்கட்சி உறுப்பினர் ஆவேசம்.
அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்ற குத்துச்சண்டை போட்டி. 8 சுற்றுகள் கொண்ட போட்டியில் குத்துச்சண்டை ஜாம்பவான் மைக் டைசனை வீழ்த்தினார் சக வீரர் ஜாக் பால்.